அந்த உண்மையான லவ் எப்படி அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு ஒரே ஃபார்முலா மட்டும் சொல்லுது. ஓகேவா? அது என்ன ஃபார்முலானா, கையில பணம், பேரு, புகழ் எல்லாம் இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனா நம்மகிட்ட பணம், பேரு, புகழ் எதுவுமே ஒரு அசட்ஸ் எதுவுமே இல்லாத போது உன் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி ஒரு லவ். அதாவது எப்படி சொல்றது, பைபிள் வசனத்துல அழகா வசனம் உண்டு. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்ற அழகான ஒரு வசனம் இருக்கும். நம்மளுடைய தாழ்மையான நிலைமையில நம்ம கூட யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும். உண்மையான நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறா, யாரெல்லாம் நடிப்பு, நம்மளுடைய பணத்திற்காக வராங்க, நம்மளோட பேருக்காக, நம்மளுடைய புகழுக்காக நம்ம கூட வராங்க அப்படின்றது அந்த சிச்சுவேஷன்ல தெரியும். நமக்கு ஒரு இக்கெட்டு, நமக்கு ஒரு துன்பம், நமக்கு ஒரு இல்லாமை அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கூட இருக்கிற நான் அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸை பார்த்து வச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது நம்மளோட தாழ்வுல நம்ம கூட இருக்கிற ஒரு விதமான லவ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த லவ் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? அந்த லவ் நான் இந்த உலகத்துல பார்த்த ஒரே நபர், அது யாருமே இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே அதுக்கு தகுதி உள்ளவங்க கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால ஏன்னா நம்மளுடைய தாழ்வுல நம்ம நினைக்கிறது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருத்தருமே கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அன்பு கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம கர்த்தரை இந்த வசனத்து மூலமா நம்ம பார்க்கறதுன்னா, எந்த காலத்திலும் நம்மளை ஏசப்பா நம்ம பாவிகளா இருக்கும்போது நமக்காக சிலுவையில ரத்தம் செஞ்சினார், நம்ம பரிசுத்தவானா இருக்கும்போது கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ ஒரு நல்லவனுக்காக ஒருத்தன் மடிப்பான், நம்மள மாதிரி துன்மார்க்கனுக்காக யாராச்சும். எனக்குலாம் ஆச்சரியமானது என்னன்னா, இவ்வளோ பெரிய பாவிய ஒரு பானோகிராஃபி பார்த்துட்டு இருந்த பையன் வாசல் முன்னாடி வந்து நின்று ஏசு சொல்றாரு, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. ஸோ இப்படி ஒரு அன்பு ஒரு உங்களால நேசிக்க முடியுமா? ஒரு குடிக்கிறவனை நேசிக்க முடியுமா? கஞ்சா அடிக்கிற பையனை உங்களால நேசிக்க முடியுமா? கெட்ட வார்த்தை போட்டு வாயில சொல்ல முடியாது. இந்த மாதிரி பசங்களை யாராலையும் நேசிக்க முடியாது. ஆனா அவன் வாசல் முன்னாடி போய் ஒருத்தர் ரெண்டு உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாதுன்னு சொல்ற அந்த இயேசு கிறிஸ்துவ லவ் தவிர, இயேசு கிறிஸ்துவ தவிர அந்த லவ் யாருமே கிடையாது. அதே லவ் இயேசப்பா நம்மளே எதிர்பார்க்கிறாரு. எந்த காலத்திலும் நம்ம இயேசுவ வசனம் சொல்லுற கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் வாயில இருக்கு.